Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற இந்த சாரி ப்ளவுஸை வந்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு முதல் வீடியோவில் வந்து இந்த துணியை வந்து நாங்கள் எப்படி வெட்டினாங்க, சாரி ப்ளவுஸை வந்து எப்படி வெட்டினாங்கன்னு சொல்லி பார்த்துனாங்க. இந்த வீடியோவில் வந்து இதை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முதல் வந்து பின்துண்டை தான் தைக்க போகிறோம். இப்போ ஏற்கனவே வெட்டி கட்டி வச்சிருக்கிறோம். அதில் எடுத்து பின்துண்டை முதலாவதாக தைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து பின்துண்டுன்னா நல்ல பக்கம் தான். இது வந்து துணியில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு எது நல்ல பக்கம்னு தெரியாது. ஏன்னாடா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வீடியோவில் தெரியும். ஆனால் இதுதான் நல்ல பக்கம். இந்த நல்ல பக்கத்தில் வந்து என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த லைனிங்கை வந்து வைக்கிறோம். வெளியில் தெரிகிற துணி பக்கத்தில் லைனிங்கை முதல் வைக்கிறோம். வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இங்கே இருந்து இப்படி அரேஞ்சில் ரெண்டையுமே சமமாக பிடிச்சிட்டு தைப்போம். எல்லாத்தையுமே வந்து இப்படி சேம் அணிக்கிற மாதிரி வைப்போம். லைனிங் துண்டையும் பின்துண்டையும் எப்படி வெட்டினமோ அதை மாதிரியே வைக்கிறோம். வச்சுட்டு இதை வந்து அரேஞ்சில் அப்படியே தைக்க போகிறோம். இப்படி அரேஞ்சில் அப்படியே நேராக தைச்சு கொண்டு இது வரைக்கும் வர போகிறோம். இப்போ வந்து கீழே இங்கே இருந்து இங்கே வரைக்கும் அப்படி அரேஞ்சில் தைச்சிட்டு இதை என்ன செய்கிறோம்னு சொன்னால் அப்படி கட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தூர அப்படி கட் வர்ற மாதிரி கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இந்த லைனிங் துணி பக்கத்தை இப்படி எடுப்போம். எடுத்துட்டு இது ஒருக்கா அப்படி அமர்த்தி விடுவோம். வச்சிருக்கிறது என்ன, இந்த இது வந்து இங்கால் பக்கம் நிற்கணும். இந்த லைனிங்கோட இப்படி நிற்கணும். இப்படி நிற்கிற மாதிரி விட்டுட்டு இதில் வந்து அமர்த்தி தைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இப்படி இந்த கிட்டவா வந்து இப்படி அமர்த்தி இது வரைக்கும் தைக்க போகிறோம். இதை இப்படி அமர்த்தி தைச்சிட்டு அதுக்கு பிறகு இதை ரெண்டையும் இப்படியே மடிக்கிறோம். மடிச்சுட்டு நீ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அடுத்ததா இதை வந்து இங்கே இந்த இப்படியே தைச்சு இதை வந்து இப்படியே ஃபுல்லாக தைச்சு ரெண்டையுமே பொருத்த போகிறோம். எங்கேயுமே வந்து கூட குறையா இல்லாத மாதிரி பார்த்து பொருத்தினா ஓகே. திருப்பங்களில் தைக்கக்குள்ள வந்து இந்த இடத்துல ஊசியை வந்து குத்தி உள்ளுக்குள்ளே விட்டுட்டு தான் இப்படி திருப்பணும். இது நீங்கள் ரெண்டையுமே இப்படி சேர்த்து தைக்கக்குள்ள உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து குண்டு பின்னை வந்து இதை முதல் கீழ்ப்பக்கத்தை வந்து நீங்கள் நேராக தைச்சிட்டு திருப்பிட்டு இது ரெண்டையும் சேர்த்து இப்படி வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் குண்டு பின் பண்ணிட்டும் தைக்கலாம். நான் அப்படியே பிடிச்சி தைக்கிறேன். நீங்கள் கீழாந்துண்ணும் மேலாந்துண்ணும் சேர்ந்து நிற்கலைன்னா நீங்கள் இங்கே ஒரு 4-5 இடத்துல பின்ன குத்திட்டும் தைக்கலாம். சுற்றி வர அப்படியே 1/4 இஞ்சியில் தான் அப்படியே தைச்சு கொண்டு வரேன். இங்கே இருந்து அப்படியே 1/4 இஞ்சியில் அப்படியே தைச்சு கொண்டு வரேன். பொறுமையாக தைக்கணும். இப்படி வளைவாக தைக்கிற இடங்களெல்லாம் நல்லா பொறுமையாக தைச்சிங்கன்னு சொன்னால் நல்லா வளைவாக எடுக்கலாம். ஒவ்வொரு காவும் தைக்கக்குள்ள வந்து இந்த நூல் எல்லாத்தையுமே அப்பப்பவே வெட்டிங்கன்னா நல்லா. இப்போ இந்த மாதிரி நாங்கள் பின்துண்டை வந்து ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டோம். சாரி ப்ளவுஸின் வெளி துணியும் சரி உள் துணியும் சரி ஒரே அளவிலேயே பொருந்தி இருக்கும். ஒரே அளவில் பொருந்துற மாதிரி எடுக்கணும். முன்துண்டை வந்து அடுத்ததாக தைக்க போகிறோம். முன்துண்டு தைக்கக்குள்ள வந்து 2 லைனிங் துணி இருக்கும். அடுத்தது 2 இந்த வெட்டின துண்டு இருக்குது. இதையும் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ரெண்டிண்டையும் நல்ல பக்கத்தை முதல்ல எடுத்து வைக்க போகிறோம். இப்படி இது வந்து உள்பக்கம், இதுதான் வெளியில் நிற்க போகிற பக்கம். இதை வந்து இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு அதுக்கு இது ரெண்டுமே ஒரே மாதிரி எல்லோ பார்க்க இருக்குது. அதால் வந்து ரெண்டையும் இந்த மாதிரி பார்த்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு பிறகு இதில் வந்து நாங்கள் எப்படி பொருத்த போகிறோமோ அதையும் இப்படி வைப்போம். வைக்காமல் எடுத்ததும் தைச்சோம்னு சொன்னால் சில வேளை 2 ஒரே பக்கத்துலேயே பொருத்தி விட்டுடுவோம். அதால் நாங்கள் வந்து 2க்குமே இப்படி லைனிங் துணியை வச்சு பார்த்துட்டு தைக்க போகிறோம். இப்போ இதே என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இங்கேருந்து இங்கே வந்து இப்படியே பொருத்தி ஃபுல்லாக தைச்சு முடிக்க போகிறோம். முன்பக்கத்தின் மேல் துண்டு.
எல்லாத்தையுமே லைனிங்கையும் சாரி ப்ளவுஸ் துணியும் பொறுத்தேக்குள்ள உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் இதுலையும் வந்து இங்கே 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 ஒரு 3-4 இடத்துல குண்டு பின்ன குத்திட்டு நீங்கள் பொறுத்தலாம். இப்போ நாங்கள் முன்பக்கத்தின் ஒரு மேல் துண்டு வந்து தைச்சிட்டோம். இதை மாதிரி மற்றதையும் தைச்சிட்டு இது முன்பக்கத்தின் மேல் 2 துண்டும் தைச்சாச்சு. இதுக்கு பிறகு இந்த டாட் பிடிக்கிறது வந்து கீறிட்டு தான் நான் உங்களுக்கு டாட் பிடிச்சு காட்ட போகிறேன். நார்மலாக தைக்க தெரிஞ்சாக்கள் வந்து கீறாமலும் டாட் பிடிப்பினோம். இது வந்து நான் உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக கீறி டாட் பிடிக்கிறேன். இதில் இருந்து அந்த 3.5 நாங்கள் இதுக்கு முதல் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா வந்து உங்களுக்கு இது ஈஸியாக விளங்கும். இதில் இருந்து அந்த 3.5 இருக்குதானே, அந்த 3.5ல இருந்து இங்கே வந்து 2.5 எடுத்து நாங்கள் இதுக்கு முதல் வீடியோ எல்லாம் பார்த்துருந்தா தான் அவைக்கு வந்து இது விளங்கும். இதில் இருந்து இது வரைக்கும் வந்து 2.5, அப்புறம் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 2.5. இதை வந்து இப்படியே சென்டர் பண்ணி மடிச்சுட்டு தான் இதில் ஒரு டாட் பிடிப்போம். இந்த டாட் பிடிக்கைக்குள்ளேயும் இதை மட்டும் கீறினா காணும். இந்த டாட்டை மட்டும் கீறிட்டு மற்றது வந்து கேக்குள்ளேயே அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பிடிக்கலாம். இதுக்கும் இதே மாதிரி கீறுறேன். இப்போ இதை டாட் பிடிக்கைக்குள்ளே வந்து இந்த சென்டர் பண்ணி மடித்ததை வந்து இப்படி எடுக்கிறேன். இந்த மாதிரி அதை சென்டராகவே இருக்கிற மாதிரி எடுத்துட்டு இங்கே இருந்து இங்கே பிடிக்கலாம், இல்லை இங்கே இருந்து இங்கே பிடிக்கலாம். ஆனால் உண்மையாகவே இங்கே இருந்து இங்கே பிடிக்கிறது தான் வந்து நீட்டாக இருக்கும். கீறின கோட்டுக்கு நேரே நாங்கள் அப்படியே பிடிக்கலாம். இதில் வந்து தையல் கட்டு போடக்கூடாது, அப்படியே நேராக பிடிச்சி விடுவோம். தையல் கட்டு இதில் போடாமல் விட்டால் இது கலருமென்று நினைப்பீங்க. அப்படி இல்லை, இது வந்து இப்படி இறுக்கமாக இந்த நூல் இப்படியே இருக்கும். எங்களுக்கு அப்படி தையல் கட்டு போடாமல் நாங்கள் விட்டு கலருமென்று தோணிச்சுதுன்னு சொன்னால் இதை வந்து என்ன செய்யலாமண்டா, இந்த நூலை 2 எடுத்து போட்டு இப்படி எடுத்து போட்டு அதை நாங்கள் வந்து இப்படி கட்டியும் விடலாம். இந்த மாதிரி முடிஞ்ச மாதிரி கட்டி விடலாம். அது உங்களுக்கு ரிஸ்க், அதுக்கான நேரம் செல்லும். அதால் நீங்கள் நார்மலாக தையல் கட்டு போடாமல் அப்படியே தைச்சி விடலாம். தையல் கட்டு போட்டாலும் அது பெரிய பிள்ளை இல்லை. தையல் கட்டு போடுறதுண்டாலும் நீங்கள் இந்த இடத்துல தையல் கட்டையும் போடலாம். ஒன்றில் இப்படி நீங்கள் வந்து இந்த நூலை ஓப்பன் பண்ணிவிட்டு கட்டி விடலாம், இல்லை அதில் தையல் கட்டு போடலாம். எப்படி என்னாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் நீட்டாக செய்தீங்கண்டா ஓகே. இதுதான் முதலாவது டாட் நாங்கள் பிடிச்சிருக்கிறோம். இங்கே நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்கக்குள்ளே. அதுக்கு தான் இதில் தையல் கட்டு போடாமல் விட்டால் இது வந்து நீட்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து நாங்கள் 2வது டாட் பிடிக்க போகிறோம். 2வது டாட் பிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பக்கத்தை வந்து இப்படியே மடிக்கிறோம். 2யுமே சேர்த்து இப்படி மடிச்சுட்டு இந்த சென்டர் இருக்குது தானே, இந்த சென்டரில் வந்து இங்கே 1/4 இன்ச்சிலேருந்து இங்கே வரைக்கும் எடுக்க போகிறோம். இந்த எடுக்கிற இதுன்ற நீளம் வந்து 2/4 2.5 அப்படியே எடுக்கலாம். இந்த நீளம் 2/4 2.5 அப்படியே எடுக்கலாம். இருந்து இது வரைக்குமான நீளம் நான் வந்து 2/4 எடுக்கிறேன். நீங்கள் 2.5 எடுக்கிறனாலும் எடுக்கலாம். 2/4 போதுமானதாக இருக்கும். ஒரு சரிவான அளவில் அப்படியே தைக்கிறேன். எந்த டாட்டுக்குமே கடைசியாக முடிக்கைக்குள்ளே வந்து தையல் கட்டு போட தேவையில்லை. எல்லா டாட்டுக்குமே தையல் கட்டு போடாமலே நீங்கள் முடிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இதையும் இதுக்கு எப்படி முடிஞ்சோமோ அப்படி முடிஞ்சு விடணும். இப்போ நாங்கள் இந்த கீழ் டாட் மற்றது இந்த சைட் டாட் பிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஆம்கோலுக்குள்ளே வர்ற டாட் வந்து பிடிக்க போகிறோம். 2 டாட்டையும் வந்து இப்படி நாங்கள் சேர்த்து பிடிப்போம். இந்த மாதிரி இதையும் இதையும் இந்த மாதிரி சேர்த்து பிடிக்கக்குள்ள வந்து இங்கே வந்து ஒரு கோடு தானாக வருது. இங்கே இதைத்தான் நாங்கள் அடுத்த டாட்டாக எடுக்க போகிறோம். இந்த இடத்தை இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வடிவாக்கிட்டு இங்கே இருந்து இதில் ஒரு 1/4 இன்ச்சி 2யும் சேர்த்து இப்படியே தைச்சி கொண்டு வந்து ஒரு அளவுக்கு தைச்சிட்டு இப்படியே நிப்பாட்ட போகிறோம். இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சி இதில் இருக்கிற மாதிரி இப்படியே கொண்டு வந்து முடிக்க போகிறோம். இதில் தைக்கக்குள்ள இந்த இவ்விடத்தில் வந்து தையல் கட்டு போட வேணும். இந்த முடிக்கிற இடத்துல தான் போட தேவையில்லை, இந்த இடத்துல வந்து போடுவோம். இதையும் வந்து இந்த மாதிரி முடிஞ்சு விட போகிறேன். இப்போ டாட் தைச்ச அப்புறம் வந்து உள்பக்கம் இந்த மாதிரி இருக்கும். வெளியில் பார்க்கக்குள்ள வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். 2 பக்கத்தையுமே இதே மாதிரி தான் தைக்க போகிறோம். இப்போ 1 தைச்சாச்சு, அடுத்ததை பார்ப்போம். பக்கத்தினையும் வந்து டாட் பிடிச்சிருக்கிறேன். இதுக்கு கீழே வந்து வர்ற துண்டை எப்படி பொறுத்துறதுன்னு சொல்லி பார்ப்போம்.
வந்து நாங்கள் வந்து லைனிங் துணியில் 2 வட்டி இருக்கிறோம், சாரி ப்ளவுஸ் துணியில் 2 வட்டி இருக்கிறோம். வீடியோக்களில் சொல்லி இருக்கிறேன். நேர இருக்கிற துணி வந்து இந்த பக்கத்தில் பொருந்தும், சைட்டில் இருக்கிற துணி வந்து அந்த சரிஞ்ச மாதிரி இருக்கிற துணி வந்து சைட் பக்கத்தில் பொருந்தும், நேர இருக்கிற துணி வந்து முன் ஓப்பன் பக்கத்தில் பொருந்தும். இப்போ இதை வந்து இதுக்குன்னு சொல்லி இப்படி வைப்போம். இது வந்து இதுக்கு வரும் இந்த பக்கத்துக்கு. அதே மாதிரி இந்த லைனிங் துணியும் வந்து இது வந்து இதுக்கு பின்னால இங்கே வரும். இப்போ ஒன்றில் பார்ப்போம் என்னென்னு சொல்லி. இந்த நேராக இருக்கிறத வந்து இப்படியே நேராக எடுத்து இந்த பக்கத்தில் வைக்கிறோம். இந்த அதே மாதிரி லைனிங்கில் வட்டி இருக்கிற நேராக இருக்கிற பக்கத்தையும் வந்து இங்கே வைக்கிறோம். இது இந்த நுனியை வந்து 3டையுமே ஒன்றா சேர்த்த மாதிரி இப்படியே வைக்கிறோம். வச்சுட்டு இப்படியே தைக்க போகிறோம். 3டையுமே சேர்த்து ஒரே தையலில் தைக்க போகிறோம். அரை இஞ்சியில் அப்படியே நேராக தைக்க போகிறோம். 3டையும் சேர்த்து பிடிச்சு தைக்கக்குள்ளே இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த டாட் துணி இருக்குது தானே, இதை இதுக்குள்ளே சில பேர் இழுத்து விட்டும் தைக்கலாம், இல்லைன்னு சொன்னால் வழியில் விட்டும் தைக்கலாம். நான் வந்து வழியில் இருக்கிற மாதிரி தான் தைக்க போகிறேன். ஏன்னா உள்ளுக்குள்ளேயே அப்படி சேர்த்து தைச்சோம்னு சொன்னால் இதுக்குள்ளே இழுபட்ட மாதிரி இருக்கும். அதனால் இது தண்டை பாட்டில், அதாவது வந்து இருக்கிற மாதிரியே அதை விட்டுட்டு தைக்க போகிறேன். இந்த லைனிங் துணி, இந்த நடு துணி, இந்த இது 3மே அரை இஞ்சியில் சரியாக பொருந்துகிற மாதிரி நாங்கள் தைக்கணும். இப்படி தைச்சு கொண்டு வரையக்கில் வந்து இங்கே அளவு கொஞ்சம் மிஞ்சும், அதை நாங்கள் கட் பண்ணி விடலாம். இதில் தையல் கட்டு போடணும். இதை வந்து தூர இதில் வந்து இப்படி கட் பண்ணுறோம். கட் பண்ணிக்க கவனமாக கட் பண்ணணும். இது இந்த தையல் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இப்படி வந்து அந்த கட் நிற்கணும். இந்த தையெல்லாம் வெட்டுப்படக்கூடாது. எங்களோட கத்திரிக்கோள் வந்து அந்த தையலை வெட்டக்கூடாது, அதுக்கு பக்கத்துலேயே வெட்டணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி மற்ற இப்படி கிட்ட கிட்ட வெட்ட தேவையில்லை. இதில் இந்த இவ்வளோ தூரம் மட்டும் அதே தூரத்தில் வெட்டினா ஓகே. இப்போ இதை நாங்கள் இப்படி எடுக்கிறோம். எடுத்து போட்டு இதையும் என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் ஏற்கனவே இப்படி மடிச்சிருக்கிற இந்த இடத்துல வந்து சைட்டோட மெல்லிசா மத்தி தைக்க போகிறோம். எடுத்து விடணும். விட்டுட்டு இதையும் வந்து அதுக்கு மேலே விட்டு தைக்கணும். இதில் சாரி ப்ளவுஸ் இந்த முன்பக்க துண்டு 2 இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கொஞ்சம் மிச்சம் வந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் வந்து வந்திருக்குது. இது சில பேருக்கு வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். அதை நாங்கள் இப்படியே நேராக கட் பண்ணி விடலாம். சில பேருக்கு வராது, 2மே பொருந்தின மாதிரி இருக்கும். அவ வந்து அப்படியே விடலாம். இப்படி எக்ஸ்ட்ராவாக வந்துச்சுதுன்னா நேராக ஒரு கொஞ்சம் வந்து இப்படி கட் பண்ணி விட வேணும். இப்படி அதே மாதிரி இந்த நிறைய இங்கே வரையும் வெட்ட தேவையில்லை. இதில் மட்டும் அந்த கொஞ்சத்தை அப்படியே வெட்டி வரலாம். இந்த முன்பக்க துண்டு 2ம் தைச்சு முடிய அதுக்கு மேலே வந்து இந்த பின்பக்க துண்டை வந்து இந்த மாதிரி வைக்க போகிறோம். இந்த சாரி ப்ளவுஸ் துணியும் இந்த பக்கமும் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு இதை வந்து இப்படியே 2 ஷோல்டரையும் பொருத்த போகிறோம். இதையும் பொருத்த போகிறோம். அதே மாதிரி இந்த ஷோல்டரையும் இப்படியே பொருத்த போகிறோம். இப்போ பொருத்தைக்குள்ளே வந்து ஆங்கோல் பக்கத்தில் இருந்து இங்கே வரைக்கும் அப்படியே அரை இஞ்சியில் இருக்கிற மாதிரி பொருத்த போகிறோம். இதில் அரை இஞ்சி அப்படியே கரெக்டாக அரை இஞ்சி இருக்கிற மாதிரி பிடிப்போம். இதில் வந்து அரை இஞ்சியை விட ஒரு கொஞ்சம் கூடின மாதிரி, அதாவது வந்து இந்த கழுத்து பக்கத்தில் வந்து அரை இஞ்சியை விட ஒரு கொஞ்சம் கூட வர்ற மாதிரி எடுப்போம். ஒரு 3/4 இஞ்சி அப்படி. இதில் அரை இஞ்சின்னு சொன்னால் இதில் 3/4 இஞ்சி வர்ற மாதிரி இப்படியே தைக்க போகிறோம். இதில் தையல் கட்டு கண்டிப்பாக மறக்காமல் போட வேணும். போட்டுட்டு இது 2யும் வந்து சேர்த்து வச்சுருந்து இதில் 3/4 இஞ்சி வர்ற மாதிரி தைக்கணும். பார்த்தா தெரியும். அப்படியே வந்து இதில் அரை இஞ்சிக்கு கூட இருக்குது, இதில் அரை இஞ்சி இருக்கு. இதே மாதிரி மற்றதையும் வந்து அப்படியே பொருத்த போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 ஷோல்டரையும் வந்து பொருத்தி இருக்கிறோம், ஒரே மாதிரியே பொருத்தி இருக்கிறோம். இந்த பக்கம் வந்து 3/4 இன்ச்சுக்கு உள்ளேயும் இந்த பக்கம் 1/2 இன்ச்சியும் இருக்கிற மாதிரி பொருத்தி இருக்கிறோம். 2யுமே பொருத்திட்டு பார்த்தா இந்த மாதிரி வரும். இப்படி வந்து திருப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஷோல்டர் 2மே சேர்ந்த மாதிரி நிற்கக்குள்ள இது 2யுமே இப்படி சேர்த்து பிடிப்போம். சேர்த்துட்டு இங்கே வந்து நாங்கள் இந்த சைட்டை வந்து இப்படியே பிடிச்சு பார்க்க போகிறோம். எங்களுக்கு வந்து கீழே கொஞ்சம் மிச்சமாக வரும், ஒரு இன்ச்சுக்கு கிட்ட மிச்சமாக வரும். அதை வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் உள்பக்கமாக மடித்து விட்டு தைக்க போகிறோம். இதை வந்து இப்படி உள்ளுக்குள்ளே மடிக்க போகிறோம். இப்படி மடிச்சுட்டு மிச்சமாக இருக்கிறத மடிக்கிறோம். அது வந்து 1 இன்ச்சுக்கு உள்ள மிச்சமாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இந்த 2 சைட்டுமே வந்து ஒரே அளவாக இருக்க வேணும். எங்களுக்கு தைச்சு முடிக்கக்குள்ள இந்த 2 அளவும் ஒரே அளவாக இருக்கணும். அதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அதை அப்படியே உள்ளுக்க விட்டுட்டு இது 2யும் அப்படியே சேர்த்து எடுத்து இப்படியே இதில் ஒரு தையல் போட போகிறோம். இங்கே எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவுக்கே இந்த இடத்துலையும் வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து இப்படியே பிடிக்கிறேன். 2மே ஒரே அளவில் இருக்கணும். முழு துணியும் இந்த துணியும் வந்து ஒரே அளவில் இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தைச்சிருப்பேன். இதே மாதிரி மெட்ட பக்கத்தையும் தைக்க போகிறேன். மெட்ட பக்கத்தை தைக்கக்குள்ளே என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இந்த முன்பக்கத்தின துண்டு இருக்குது தானே, இந்த முன்பக்கத்தின இந்த துண்டு 2ம் சமமாக நிற்கிற மாதிரி பார்த்து இந்த கீழே எக்ஸ்ட்ராவாக வர்றதை இந்த இடம் 2மே ஒரே அளவு இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இதை நாங்கள் உள்பக்கமாக மடிக்க வேணும். அதே போல் நாங்கள் இந்த சைட் பக்கத்தையும் வந்து இதோட பார்த்துட்டு இது இந்த ஈக்குவலாக 2ம் இருக்குதோன்னு சொல்லி பார்த்துட்டு அதையும் உள்ளுக்க மடிக்கணும். அப்போ இந்த பக்கமும் சரி பார்க்க வேணும். இந்த மெட்ட சைட் தைக்கக்குள்ள சைட் பக்கத்தையும் நாங்கள் சரி பார்க்க வேணும், இந்த பக்கத்தையும் வந்து நாங்கள் சரி பார்க்க வேணும். நேராக இருக்குது ஒரு 2 சொல்லி பார்க்க வேணும். பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத அப்படியே உள்ளுக்குள்ளே விட்டு தைக்க போகிறோம். இப்போ நாங்கள் 2 பக்கத்தின் முன்பக்கத்தையும் பொருத்திட்டு இது இந்த கீழ் துண்டையும் வந்து நீட்டாக பொருத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது 2மே ஒரே அளவில் இருக்கணும்னு பார்க்கணும். அப்படின்னு சொன்னால் இந்த 2 டாட்டும் இப்படி நேராக இருக்கணும், இந்த 2 தையலும் வந்து இந்த மாதிரி நேராக இருக்கணும், இது வந்து நேராக இருக்கணும். அப்போ மொத்தமாக இது வந்து ஒரே அளவில் 2ம் பார்க்கக்குள்ள ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நாங்கள் தைச்சிருக்கிறோமோன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு பிறகு இந்த முன்பக்கத்தின் ஓப்பன் வந்து அப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது 2 ஓப்பன் துண்டு வந்து வெட்டி வச்சிருக்கிறோம் ஏற்கனவே, அதை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதை வந்து நீங்கள் ஒரு பக்க முன்பக்க துண்டுக்கு வந்து இப்படி வெளியில் வச்சுட்டு இப்படி 1/2 இன்ச்சில் தைக்கணும். ஒரு பக்கத்துக்கு வந்து உள்ளுக்குள்ளே வச்சு 1/2 இன்ச்சில் அப்படியே நேராக வந்து நாங்கள் தைக்க வேணும். ஏன் நாங்கள் இப்படி ஒண்டை உள்ளுக்கையும் ஒண்டை வழியிலையும் வைக்கிறோம்னு சொன்னால் ஒன்றில் வந்து ஹுக்ஸ் வச்சு தைப்போம், ஒன்றில் கொழுவுறதுக்கான ஹோல்ஸ் வச்சு தைப்போம். அதுக்காக ஒண்டை உள்ளுக்கையும் ஒண்டை வழியிலையும் வச்சு தைக்கிறோம். இது வந்து நீங்கள் உங்களோட வளங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நாங்கள் எந்த பக்கத்துல எந்த சைட்டில் இழுத்து கொழுவுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு தைக்கலாம். வந்து வலக்கை பக்கத்துக்கு வந்து மேலே வந்து துண்டை வச்சு தைப்பேன், கை பக்கத்தின் முன்துண்டுக்கு வந்து கீழே துண்டை வச்சு தைப்பேன். இப்போ வந்து இப்படியே வச்சு நேராக 1/2 இன்ச்சில் 2யுமே தைக்க போகிறோம். இதை நாங்கள் தைக்கக்குள்ளே வந்து இங்கேருந்து இப்படி 1/2 இன்ச்சு தைக்கக்குள்ளே இதுக்குள்ளே வந்து ஒரு கொஞ்சம் இங்கே போன மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே இருக்க தைக்கணும். நாங்கள் வந்து இங்கால 1/2 இன்ச்சு இப்படியே தைக்க வேணும். ஏண்டா இந்த ஷேப் வந்து நாங்கள் ஒரு கோணலாக எடுத்துனாங்க தானே, அதால் இது இப்படியே எங்கால இருக்க விட்டுட்டு நாங்கள் வந்து இப்படியே 1/2 இன்ச்சியை நேராக தைக்கலாம். தச்சு கொண்டு வரையக்குள்ள வந்து இந்த துண்டில் கீழே தச்சு வரையக்குள்ள இந்த துண்டில் கீழே வந்து எங்களை மிச்சமாக வர வேணும், மேலே வந்து அதே அளவில் இருந்தால் ஓகே. இப்படி இதை மாதிரி மெட்ட பக்கத்துக்குள்ள உள்ளுக்குள்ளே வச்சு தைக்கிறோம். அதுவும் வந்து இந்த ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி வெளியில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒரு 1/4 இன்ச்சிக்கு அப்படி வெளியில் இருக்கும். ஏன்னா இந்த முன்பக்கத்தின் இந்த ஓப்பன் பக்கம் வந்து இப்படி நல்ல நேராக இருக்காது, அது இப்படி ஒரு வளைவோடு இருக்கும். அந்த வளைவே நாங்கள் விட்டு அப்படியே நேராக தைக்கிறோம்.
இப்போ இது தைச்சி முடிய இதுலையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறோம். இந்த பக்கத்துலையும் கட் பண்ணுறோம். ஒரு 3 இல்லை 4 கட் போட்டால் சரி. இதை வச்சு ஓப்பன் துணி தைச்ச இடத்த வந்து இப்படி மடித்து உள்பக்கம் எடுத்து இப்படி மடிச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி மடித்து இதை இப்படியே இங்கால மடித்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி இதை அப்படியே நேராக தைச்சிட்டு இது முன்னோப்பன் ப்ளவுஸ்ன்றதால நாங்கள் வந்து இங்கேயும் ஒரு தையல் போட்டு இப்படியே மூடி தைக்கலாம். அதே பின்னோப்பன் ப்ளவுஸ்ன்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் இதில் ஒரு தையல் போடாமல் தைச்சா பின்பக்கம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இது முன்னோப்பன், அதனால் இப்படியே தைச்சி இங்கே வரையும் தைச்சி இதில் முடிக்க போகிறோம். இதில் தான் நாங்கள் வந்து ஹுக்ஸ் வச்சு தைக்க போகிறோம். இதை மாதிரி நாங்கள் அடுத்த பக்கத்தையும் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் தான் வந்து ஹுக்ஸ் கொழுவுறதுக்கான கோல்ஸ் வந்து தைக்க போகிறோம். இது வந்து என்ன செய்ய போகிறோம்னா உள்பக்கம் வச்சு தைச்ச துணியை இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து முதல் இப்படி மடிச்சுட்டு இதில் ஒரு 1/2 இன்ச்சி மடித்து இப்படி மடித்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோல்ஸையும் வந்து எங்கெங்கே வரணுமோ தைப்போம். இது வந்து நான் 2.5 இன்ச்சி அகலத்தில் தான் இந்த துண்டு எடுத்தேன்னா, நீங்கள் 3 இன்ச்சி எடுத்தாலும் ஓகே. சில பேருக்கு வந்து இவ்விடம் வந்து அகலமாக இருந்தால் பிடிக்கும். அப்போ அகலமாக இருந்தால் இறுக்கமாக இருக்குமென்று நினைப்பினோம். அதால் 3, 3.5 இன்ச்சி 2.5, 3, 3.5 இன்ச்சி அகலத்தில் இந்த துண்டை நீங்கள் வெட்டலாம். இது வந்து 2.5 வெட்டின துண்டு. இதை நான் அப்போ 1/2 இன்ச்சிக்கு மடிச்சுட்டு இங்கே எடுத்து வந்து ஹோல்ஸ் தைக்க போகிறேன். இந்த ஹோல்ஸ் தைக்கக்குள்ளேயும் எங்கெங்கே எங்களுக்கு ஹோல்ஸ் வர வேணுமென்று சொல்லி நாங்கள் முதலே யோசிச்சுட்டு தைச்சோம்னா நல்லா இப்படித்தான் இது இருக்க போகுது. அப்போ இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, மொத்தமாக இதுக்கு நான் 5 இடத்துல வச்சாலும் ஓகே. 5 விட கூடின அளவுக்கு இதில் கொழுவுறது வர்ற மாதிரி நாங்கள் எடுக்க வேணும். இப்போ முதலாவது ஹோல்ஸ் அப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த மெட்ட பக்கம் ஹுக்ஸ் வச்சு தைக்கிற பக்கம் தைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸி. இது வந்து நாங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக தைக்க வேணும். அப்போ முதலாவது வந்து இதில் தான் தைக்க போகிறோம். இதில் வந்து தையல் கட்டு போடுறோம். போட்டுட்டு இங்கே வரைக்கும் கொண்டு வந்து இந்த நுனியில் நிப்பாட்டிட்டு அந்த நிப்பாட்டின இடத்தை வந்து தூக்கித்தான் இப்படி திருப்புவோம். திருப்பி வந்து முதலாவது ஹோல்ஸ் தைக்கிறோம். அதுக்கான இடைவெளியும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இடைவெளியில் இருக்கணும். இந்த ஹோல்ஸின் அளவும் வந்து ஒரு 1/4 இன்ச்சி தான் இப்படி இருக்கணும் எங்களுக்கு. ബ്ലൗസിൻ്റെ മുൻപക്കത്തിൻ്റെ ഓപ്പൺ തയ്ച്ചിട്ടാം. ஓப்பன் தைச்ச பிறகு வந்து ரெண்டையும் சேர்த்து பார்க்குறோம். பார்க்கக்குள்ள இதில் கொஞ்சம் வந்து இந்த இடத்துலையும் கூட துணி இருக்கும், அதையும் வெட்டி விடணும். அதே மாதிரி இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா துணியையும் வந்து வெட்டுறோம். இந்த ரெண்டுமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி நாங்கள் பார்க்கணும். ரெண்டுமே ஒரே அளவில் இருக்குது. இதைத்தான் இதுக்கு மேலே வந்து நாங்கள் கொழுவுறோம். இதில் ஹுக்ஸ் வைப்போம். ஓகே, இனி வந்து இந்த கழுத்து அப்படி ஃபேஸிங் துண்டை தைச்சிட்டு ஃபேஸிங் துண்டை வச்சு அப்படி கழுத்தை வந்து நீட்டாக தைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற ஃபேஸிங் துண்டு இது பின்பக்கத்தின் ஃபேஸிங் துண்டு. அதை வந்து இப்படி வைக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த முன்பக்கத்தின் ஃபேஸிங் துண்டு இருக்குதானே, அதையும் ஒரு பக்கத்தை வந்து இங்கே வைக்கிறோம், ஒரு பக்கத்தை வந்து இந்த பக்கம் பார்க்குற மாதிரி வைக்கிறோம். இப்படி இப்போ பார்த்தா இது வந்து இப்படி இருக்கணும். தைச்சு முடிச்ச பிறகு இந்த மாதிரி வர வேணும் ரவுண்டாக. அது வர்றதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கிறேன். இப்போ வச்சுட்டு நாங்கள் ஷோல்டர் ரெண்டும் அப்படி பொருத்தினாமோ இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சியும் இங்கே வந்து கூடவும் எடுத்து பொருத்தினாங்க தானே, 3/4 இன்ச்சியை விட குறைவா.
அப்போ அதே மாதிரி இதை ரெண்டையும் வந்து இப்படியே பொருத்த போகிறோம். ஷோல்டர் பொருத்தின மாதிரி இதையும் வந்து ரெண்டையும் பொருத்துறோம். முடிஞ்ச அளவுக்கு தையல் கட்டை எல்லா இடத்துலையுமே போடும். அப்போதான் தையல் வந்து பிரியாமல் நீட்டாக இருக்கும். இப்போ இதை பொருத்திட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த தையல் இருக்கிற இந்த உள்பக்கம் இருக்குது தானே, இந்த பக்கத்து இந்த பிடிச்சு தைச்ச இந்த பக்கத்தில் வந்து இதையும் வந்து 1/4 இன்ச்சுக்கு இப்படியே மடித்து ரவுண்டாக தைக்கப்போம். இது நாங்கள் மடித்து தைக்கக்குள்ளே வந்து அப்படியே நேராக தைப்படாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு சின்ன மடிப்பு இப்படி போட்டு நாங்கள் வந்து சமப்படுத்தி இப்படியே தைக்கலாம். சின்ன சின்ன அப்படி ஒரு லைட்டான ஒரு மடிப்பை வந்து இப்படி போட்டுட்டும் நாங்கள் வந்து சமப்படுத்தி தைக்கலாம். அது வந்து இந்த வளைவுகளில் மட்டும்தான் எங்களுக்கு வந்து இப்படி மடிக்க வேண்டிய தேவை வரும். மற்ற இடங்களில் அப்படியே நீட்டாகவே தைக்கலாம். இப்போ பார்த்தா நாங்கள் வந்து கழுத்துக்கு உள்ளுக்க வைக்கிற ஃபேஸிங் ஒன்று வந்து தைச்சிட்டோம். இங்கே இந்த பக்கத்தில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கூடவா எடுத்து இப்படியே ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே தைச்சிருக்கிறோம். இனி இதை வந்து கழுத்தோட சேர்த்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் வந்து எங்களோட கழுத்து. இது வந்து முன்பக்கத்துண்டு, இங்காலையும் இது முன்பக்கத்துண்டு, இப்படியே பின்பக்கம். இப்போ நாங்கள் ஃபேஸிங் துண்டை வந்து இப்படி தைச்சி வச்சிருக்கிறோம். அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்படியே வைக்க போகிறோம். இங்கே இந்த பிரபலமாக இருக்கிற, அதாவது வந்து உள்ளுக்க தையல்கள் இருக்கிற பக்கத்தை வந்து இந்த மாதிரி வைக்க போகிறோம். வச்சுட்டு இப்படியே தைக்க போகிறோம். தைக்கக்குள்ளே இந்த ஷோல்டரில் இருக்கிற இந்த உள் துணியையும் வந்து முன்பக்கம் பார்க்குற மாதிரி தான் விட போகிறோம். இப்படி இந்த மாதிரி பின்பக்கம் பார்க்குற மாதிரி இருந்தால் பிள்ளை ஒன்றும் இல்லை. இப்படியே விட்டால் கொஞ்சம் ப்ளவுஸ் போடக்குள்ளே நீட்டாக இருக்கும். அதுக்காக அதை முன்பக்கமாக விட்டுட்டு அப்படியே 1/4 இன்ச்சில் ஃபுல்லாகவே ரவுண்டாக அப்படியே சுற்றி வர தைக்க போகிறோம். நாங்கள் ஏற்கனவே இந்த ஷோல்டர் ரெண்டும் பொருத்தின மாதிரி தான் இந்த ரெண்டுமே பொருத்தினாங்க. அப்போ அது ரெண்டையும் வந்து இதில் இருக்கிற மாதிரி வைக்கிறேன். இதையும் முன்பக்கம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதையும் முன்பக்கம் திருப்பின மாதிரி வச்சுட்டு இப்போ பார்த்தா இதில் வந்து ஒரு கொஞ்சம் வலியில் நிற்கும். இது வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே தைக்கக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே மடித்து இப்படி தைக்கிறதுக்குள்ளே போயிடும். அது நான் உள்கட்டு தையல் உங்களுக்கு தைச்சு காட்டிக்கல உங்களுக்கு விளங்கும். காலிஞ்சியை விட கொஞ்சம் இதில் வந்து 1/4 இன்ச்சு நாங்கள் ஏற்கனவே உள்ளுக்குள்ளே இந்த லைனிங்கையும் இதையும் சேர்த்து வந்து இப்படி தைச்சிருக்கிறோம். இதுக்கு வழியில் தான் நாங்கள் இப்போ தைக்க போகிற தையல் விழ வேணும். அப்படின்னா தான் இந்த தையல் வந்து தெரியாமல் உள்ளுக்குள்ளே இருக்கும், நாங்கள் தைக்கிறது நீட்டாக இருக்கும். இப்போ இதுவும் 1/4 இன்ச்சில் தானே பொருத்தினாங்க, இதையும் 1/4 இன்ச்சிலே தைச்சா வந்து எப்படி இது வந்து தெரியாமல் இருக்குமென்று சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. அதால் இது 1/4 இன்ச்சியாக இருக்கும். இது 1/4 இன்ச்சியை விட கொஞ்சம் கூடவா தைப்போம். சில வேளை நீங்கள் அப்படியே தைச்சு கொண்டு போயக்குள்ள உங்களுக்கு வந்து இவ்விடத்துல இந்த சென்டர் இருக்குது தானே, இந்த சென்டரும் இவ்விடத்துல சரியாக வராமல் இதுக்குள்ள கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல இந்த துணியை உள்ளுக்க வைக்கிற ஃபேஸிங் துண்டில் வந்து இப்படி ஒரு மெல்லிய ஒரு மடிப்பை போட்டுட்டு இப்படியே நீங்கள் தைக்கலாம். எங்களுக்கு இது சரியாக வருகுது, உங்களுக்கு வெராட்டிக்கு நீங்கள் அப்படி தைக்கலாம். கொண்டு வரைக்குள்ள இந்த நாங்கள் பொருத்தி இருக்கிற இந்த இடமும் இதுவும் வந்து சமமாக நிற்கணும். இப்போ இவ்விடத்தில் நிற்கக்குள்ள இதுக்குள்ளே பாருங்க ஒரு கொஞ்சம் வந்து இந்த ஃபிட் இல்லாமல் இருக்குது. அதுக்கு தான் நான் வந்து சொன்னேன், நான் இதில் வந்து ஒரு சின்ன மடிப்பு மாதிரி போடலாம். இங்கே ஒரு குட்டியாக ஒரு மடிப்பு, இந்த துணியில் மட்டும்தான் மடிபடணும், இங்கால வந்து மடிபடக்கூடாது. மற்றது கழுத்து தைக்கக்குள்ள வந்து எல்லா இடமுமே ஒரே அளவில் இப்படியே தைச்சு கொண்டு வர வேணும். ஒரு இடத்துல கூட ஒரு இடத்துல குறைவா அப்படி எடுக்காமல் ஒரே அளவிலேயே தைக்கணும். ஃபுல்லாக ஃபேஸிங் துண்டை வந்து தைச்சிட்டு அதில் வந்து இப்படி தூர வந்து நாங்கள் கட் பண்ண போகிறோம் கழுத்தில்.
முதலே சொன்னால் இந்த தைச்சிருக்கிறதுல வந்து இப்படி தையெல்லாம் வெட்டுப்படாமல் நாங்கள் வந்து தூர கட் பண்ணணும். கட் பண்ணியிருக்கிறோம், தூர வந்து கட் பண்ணிட்டு இதை வந்து என்ன செய்ய போகிறோம்டா உள்பக்கமாக இப்படி மடித்த மாதிரி எடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணி இருக்குது தானே இந்த இடத்துல அதை வந்து இப்படி இந்த பக்கமாக உள்ளுக்குள்ள மடிக்கிறோம். இங்கே இப்படி மடிச்சுட்டு இந்த மடிப்பு இருக்கிற இந்த இடத்துல வந்து இப்படியே சைட்டில் இப்படியே தைக்க போகிறோம் அமர்த்தி. இப்போ நாங்கள் இப்படி தைக்கிறதுக்கு என்ன ரீசன்னு சொன்னால் இந்த கழுத்து வந்து நீட்டாக இருக்கணுன்றதுக்காகவும் இந்த லைனிங் துணி வந்து இப்போ நாங்கள் அமர்த்தி தைக்காமல் உள்பக்கம் இப்படி விட்டுட்டு உள்காட்டு தைச்சா அப்போ வந்து இது வெளியில் வர பார்க்கும். அப்போ வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தைக்கிறோம். இது வந்து அளவு நாடாவில் வந்து இந்த ஒரு கோடு இருக்குது தானே இந்த ரெண்டுக்கு முடியான இந்த ஒரு கோட்டை விட குறைவான அளவில் தான் இதில் நாங்கள் தைக்க வேணும். இந்த இடத்துல வந்து இப்படி நல்லா இந்த பக்கமாக அப்படி எடுத்து போட்டு நாங்கள் வந்து அப்படியே தைக்கணும் அந்த ஷேப்புக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வளைவுகள் எல்லாம் அப்படியே வளைச்சி தைக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தைச்சா இந்த கழுத்து வந்து நல்லா நீட்டாக வரும். முடிக்கைக்குள்ளேயும் அதே மாதிரி இதை வந்து உள்ளுக்குள்ளே விட்டுட்டு இப்படி முடிக்க போகிறோம். இப்போ வந்து கழுத்தும் நாங்கள் ஃபுல்லாக தைச்சிட்டோம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பின்பக்க துண்டு மற்ற முன்பக்க துண்டு அதுக்கான ஓப்பன் தைக்கிறது அப்படி கழுத்து அப்படி தைக்கிறதுன்னு சொல்லி விளங்கி இருக்கும். இதையே இனி உள்கட்டு தையல் போட்டு அப்படி தைக்கிறதுன்னு சொல்லியும் அடுத்தது வந்து குக்ஸ் தைக்கிறது அப்படி கை தைக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோவில் வரும். இதை ஃபுல்லாக பார்த்தாக்கள் அதையும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு சாரி ப்ளவுஸ் தனியாகவே தைக்க முடியும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததில்ல சாரி ப்ளவுஸின் பின்பக்கத்துண்டு முன்பக்கத்துண்டு கழுத்து அப்படி தைக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கி இருக்குமென்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வந்து சாரி ப்ளவுஸின் கை, அடுத்தது அதுக்கு வைக்கிற கயிறு, மற்றது கையால் உள்ளுக்க தைக்கிறதுகள் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி வேறு என்ன மாதிரியான தையல் ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோ தேவையோ அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவைக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.